வேதத்துக்கு என்ன கௌரவம் உண்டோ அதை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதுல இருந்தே அதனுடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பாரதம் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ன்றதான 4 புருஷார்த்தங்கள்னு சொல்வார்கள். 4ம் மகாபாரதத்துல இருக்கு. பரம தார்மீகமான கிரந்தமாக இருக்கிறதுனால இதுல யாருடைய சரித்திரங்களை சொல்றார்களோ, எந்தெந்த உபதேசங்கள் சொல்றார்களோ எல்லாமே தார்மீகமானது, தர்மத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடியது. அதே மாதிரி அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது லோகத்துல இன்னைக்கு பல்வேறு விதமா அர்த்த சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். ஆனா அர்த்த சாஸ்திரங்களுடைய சர்வ நுட்பமும் சர்வ நுணுக்கமும் ராஜ்ய பரிபாலன பரியந்தமான விஷயங்களை மகாபாரதத்தினுடைய சாந்தி பருவால பீஷ்மாச்சாரியால் சொல்றார் அப்படின்ற முறையில வியாசர் எழுதியிருக்கார். அதை படிச்சுட்டோமானால் நம்முடையதான வர்த்தகம், நம்முடையதான பொருளாதாரம், நம்முடையதான அரசியல் முதலிய சகல விஷயங்களையும் அதில் நாம் தெரிஞ்சுண்டு அதை வச்சுட்டு நிர்வாகம் பண்ணி நடத்த முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அர்த்த சாஸ்திரம் இருக்கு. காமசாஸ்திரங்களை கூட மகாபாரதத்துல நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. மோட்ச சாஸ்திரம் அப்படின்றத பத்தி கேட்கவே வேண்டாம். மகாபாரதத்துல ஆனுசாசனிக பருவா அப்படின்றதான ஒரு பகுதி பூரா மோட்ச தர்மங்களை தான் விஸ்தாரமாக சொல்றார். மத்தியிலையும் நிறைய இடங்கள்ல அதை பத்தி பிரச்சாரங்கள், பிரசங்கங்கள் வருது. ஆக தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ன்றதான அறம்பொருள், இன்பம், வீடுன்றதான 4 புருஷார்த்தங்களும் மகாபாரதத்துல விரிவாக சொல்லப்பட்டு, இதை தவிர இன்னொன்னு படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவ்வளவு விஷயங்கள் ரொம்ப விஸ்தாரமான ஒரு கிரந்தமா இருக்கிறதுனால பெரும்பாலும் யாரும் இதை நித்திய பாராயணம் பண்றதுக்கு உபயோகப்படுத்த முடியல. 1,00,000 ஸ்லோகம் யார் படிப்பார்? ஒரு 10 ஸ்லோகம், 100 ஸ்லோகம், 1000 ஸ்லோகம்னா பாராயணம் பண்ணி சப்தாகம், பாகவதம், ராமாயணம், நவாகம்னு முடிக்க முடியும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிக்க முடியாது. ஒரு மாசமாவது தினம் 8 மணி நேரம் பாராயணம் பண்ணினா மகாபாரதத்தை பூர்த்தி பண்ணலாமோ என்னமோ தெரியாது, போராதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாசம் அவ்வளவு விஸ்தாரமான கிரந்தம். அதனால வேதைகி சதுர்பி சம்யுக்தாம் வியாசஸ்ய அத்புத கர்மணகா சம்ஹிதாம் ஸ்ரோதுமிச்சாமி புண்ணியாம் பாபபயாபகாம். எல்லா புராண இதிகாசங்களும் எப்படி ஏற்பட்டதாக நமக்கு சொல்றார்கள் அப்படின்னா, நைமிஷாரண்யம் அப்படின்றதான ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் பாரத புண்ணிய பூமியில உள்ள இடம். அந்த அரண்யமே காடே பகவத் ஸ்வரூபமாக சொல்லப்படுறது. அந்த நைமிஷாரண்யத்துல நிறைய மகர்ஷிகள், ஆயிரக்கணக்கான ரிஷிகள் இருந்ததாக தெரியுது. தபோவனம், அது தபோ பூமி. பிரம்மா ஒரு சக்கரத்தை சிருஷ்டி பண்ணி, இந்த சக்கரம் எங்க போய் விழறதோ அதுல இருந்து இத்தனை மைல் தூரத்துக்கு தபோவனம் தபசு பண்ணா நன்றாக சித்திக்கும், சீக்கிரமாக பலிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்ப, அந்த சக்கரம் விழுந்த இடம்தான் நைமிஷாரண்யம். நேமினா சக்கரம்னு அர்த்தம். அது கீழே விழுந்த இடம் நைமிஷம் அப்படின்னு. இன்னைக்கும் நைமிஷாரண்யத்துல சக்கர தீர்த்தம் அப்படின்னு சக்கரம் மாதிரி ரவுண்டா ஒரு குளம் இருக்கு. அதுலதான் அந்த சக்கரம் விழுந்த இடம், அது ஒரு புண்ணிய தீர்த்தம்னு சொல்றோம். அந்த நைமிஷாரண்யத்துல பல்வேறு மகர்ஷிகள் இருந்து தபசு பண்ணவர்கள் சத்சங்கம், சத் கதா காலக்ஷேபம் பண்ணணும்னு வாழ்க்கை ஆசை. அதனால எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் நைமிஷாரண்யத்துல சௌனகர் அப்படின்னு ஒரு பெரிய முனிவர், அவர் கேட்டு சூத பௌராணிகர் கதை சொன்னதாக சரித்திரம். உக்ரஸ்ரவஸ் அப்படின்ற பெரியவர் சொல்லி சௌனகருடைய தலைமையில 1000 ரிஷிகள் அமர்ந்து மகாபாரதம் கேட்டதாக சொல்லப்படுறது. அப்பொழுது அந்த புராணம் சொல்ற, இதிகாசம் சொல்ற உக்ரஸ்ரவஸ் சொல்றார், 4 வேதங்களுடையவும் சாரம் இதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம், நீங்கள் சொல்லணும் என்று சௌனகாதிகளுடைய கேள்வி. மகாபாரதம் அப்படின்றது பெரிய சாகரம். அது எப்படி சொல்றது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அப்படியே உட்காந்துருக்கார். பகவத் கிருபை இல்லாம மகாபாரதம் சொல்ல முடியாது. அதனால முதல்ல பகவான தியானம் பண்றார். ஆத்யம் புருஷமீசானம் புருகூத
பூதம் புருஷ்டுதம் ரிதம் ஏகாட்சரம் பிரம்ம வியக்தாவியக்தம் சனாதனம் என்று ஆதிபுருஷனான நாராயணனை நமஸ்கரித்து இதை சொல்றேன். மகாபாரதம் சர்வ சாஸ்திரங்களுடையும் நுட்பங்களை எடுத்து